அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை, இரக்கம் நிறைந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களுக்கு நேராய் வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்கிறது? ஒரே ஒரு வார்த்தை உங்களை பார்த்து கேட்கிறது. என்ன தெரியுமா கேட்கிறது? ஏன் உனக்கு சமாதானம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லாமல், அந்த சமாதானம் இல்லாமையில் ஏன் நீ இடறல் அடைகிறாய் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கிறார். எதுக்காக இடறல், எதற்காக சமாதானம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் வருகிறது. அது வந்து உங்களை பார்த்து சொல்லுது, இந்த இடறலை நீ மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமாதானம் இல்லாமையை நீ மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று செய்யணும். இந்த காரியங்கள் அநேக பிள்ளைகளிடத்துல இருக்கிறதில்லை. யாரை கேட்டாலும் இல்லை 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 இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு இடரல் இல்லை. இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா சமாதானம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்காது. நிச்சயமா சொல்றேன், இதையெல்லாம் நீங்க சரி பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்லி எழுதினார். என்ன தெரியுமா சொல்லி எழுதினார்? வார்த்தையின் மித்தம் வருகிற சந்தோஷம், வார்த்தையின் மித்தம் வருகிற சமாதானம், வார்த்தையின் மித்தம் வருகிற மகிழ்ச்சி, வார்த்தையின் மித்தம் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னார். எப்படி தெரியுமா பார்க்க சொன்னார்? வாசித்து பாருங்களே. சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 165வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிதானமாய் கவனியுங்கள். வாசிக்க கேட்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேதத்தை நீங்க நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாராம். வேதம் சொல்லி இருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதற்காக தெரியுமா இதை சொன்னார்? பாக்கியவான் என்றால் பாக்கியங்கள் பெற்றவன், ஆசீர்வாதத்தை பெற்றவன், சமாதானத்தை பெற்றவன், நன்மையை பெற்றவன், அநேக காரியத்துல உயர்வை பெற்றவன். அவருடைய வேதத்துல நீங்க இரவும் பகலும் தியானமா இருக்கணுமா? அவருடைய வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டுமா? ஏதோ ஒரு கதை புக்கா நினைச்சு விட்டுறக்கூடாது. ஏதோ யாரோ எழுதின ஒரு புக்கு நினைச்சு விட்டுறக்கூடாது. உங்களுக்கு சமாதானம் வேணுமா? வேதத்தை எடுத்து வாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள். உங்களுக்கு இடர் இல்லாம இருக்கணுமா? வேதத்தை எடுத்து நேசியுங்கள், வேதத்தை எடுத்து வாசியுங்கள். வியாதி இல்லாம சுகபத்திரமாய் வாழணுமா? வேதத்தை நேசியுங்கள். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய நெருக்கத்தை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, வேதத்தை விட்டுறீங்க. தெய்வத்தையும் வேதத்தையும் நீ விட்டால் வேதம் தெய்வமும் நீ விட்டு விடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய பயங்கரமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது. இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்தது உண்டா? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். உடைய வசனத்தை தேடி 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 ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை கிடைத்த உடனே நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. வேத வசனத்தை கிடைத்த உடனே உங்க இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளுங்கன்னு இருக்கு. ஆனா இந்த நாட்கள்ல வேத வசனத்தை கொடுத்தாலும் வேத வசனத்தை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. அநேக பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். வேதம் வாசிக்கிறது உண்டா? இல்லையா. வேதம் படிக்கிறது உண்டா? இல்லையா. வேதம் வைத்திருக்கிறீங்களா? இல்லையா. சபைக்கு போறியா? போறேன். எல்லாமே இருக்கு. ஆனா வேதம் இல்லை. வேதத்தில் இருக்கிற வசனங்களை நம்ம படிக்கிறது இல்லை. வேதத்தை வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர்கள் இருக்கிறார்கள், அந்த வேதத்தை படிக்கிறதே கிடையாது. அப்புறம் எங்கிருந்து வரும் சமாதானம்? அப்புறம் எங்கிருந்து வரும் ஆசீர்வாதம்? அப்புறம் எங்கிருந்து வரும் சுகம்? அப்புறம் எங்கிருந்து வரும் மாற்றம்? இன்னைக்கு சபைகளுக்கு போகிற பிள்ளைகள் வேதத்தை சுமந்து கொண்டு போங்கள். வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. எந்த பிள்ளைக்கு சமாதானம் வருமா? வேதத்தை நேசித்து, வேதத்தை வாசித்து, வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் சமாதானம் உண்டு. வேதத்தை வாசித்து, வேதத்தை நேசித்து, வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு காலமும் இடரலே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல எத்தனையோ இடத்துல, எத்தனையோ காரியத்துல இடரல்.
காரணம், வேதத்தை நீங்கள் சுமக்கிறதே கிடையாது, வேதத்தை நேசிக்கிறதே கிடையாது. அதாவது இந்த வசனத்துல ஒரு மெயின் பார்ட் என்ன தெரியுமா? வார்த்தையின் பேரில் மகிழ்ச்சி. அதாவது ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அது தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்திலிருந்து, இப்பொழுதும் அது தேவனாய் இருக்கிறது. ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்திலிருந்து, இப்பொழுதும் அது தேவனாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவனை நீங்கள் சுமந்து கொள்ளும் பொழுது அந்த தெய்வம் உங்களை சுமந்து கொள்வார். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதத்துக்குள் இருக்கிற தெய்வம் உங்களோடு கூட பேசுவார். வார்த்தை தான் தேவன். ஆனா உங்களுக்கு ஒரு சுகம் வேணும்னா அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது சுகம் கிடைக்குது பாருங்க. நீங்கள் தெய்வத்தை முகமுகமாய் சந்திக்கும் பொழுது தெய்வம் உங்களுக்கு சுகத்தை அனுப்புகிறார், மாற்றத்தை அனுப்புகிறார், மேன்மை அனுப்புகிறார், புகழ்ச்சி அனுப்புகிறார், மகிழ்ச்சி அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நேசித்து பாருங்கள், வேதத்தை தியானம் பண்ணி பாருங்கள், வேதத்தை தேடி 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 வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கும், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான ஒரு நல் தோட்டத்தை போல் இருக்கும். அல்லேலூயா. இந்த வேதத்தை சுமப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சுமப்பது அதிக நிச்சயம். எத்தனையோ பேர் சுகத்துக்காக போன் பண்ணி கேட்கிறாங்க, விடுதலைக்காக போன் பண்ணி கேட்கிறாங்க, அநேக பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு கேட்கிறாங்க, அநேக காரியத்தை விட்டு நான் வெளியே வரணும், எனக்கு எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு எப்படியாவது மாற்றத்தை வாங்கி கொடுங்கன்னு எத்தனையோ பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டு திரிந்து கொண்டு அநேக இடத்துக்கு ஓடிக்கொண்டு மாற்றத்துக்காக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாற்றம் வேணும்னாலும் ஒரே இடம், சுகம் வேணும்னாலும் ஒரே இடம், அது வேற எங்க இல்லை, அது தெய்வத்தினுடைய வேதம் மாத்திரமே. அல்லேலூயா. வேதத்தை வைத்திருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். இது உயிருள்ளவருடைய வார்த்தை. இது அதைதான் மோசேயின் இடத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல் என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் இருக்கிறார் என்று போய் சொல்றா அப்படின்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தெய்வமும் இருக்கிறார், அவருடைய வேதமும் இருக்கிறது, அவரிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு. தயவு செய்து இந்த வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், அந்த வேதத்தை சுமந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் சுமந்து கொள்வார். அல்லேலூயா. தயவு செய்து வேதம் இல்லாமல் இருப்பீர்களானால் ஒரு வேதத்தை வாங்கி படியுங்கள், அந்த வேதத்தை சுமந்து கொள்ளுங்கள், அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போங்கள், ஆலயத்துல சொல்லுகிற வசனத்தை கேளுங்க, உங்க ஊழியக்காரர் சொல்ற வசனத்தை கேளுங்க, அந்த வசனத்தை உங்க இதயமாக பலகையில் எழுதி கொள்ளுங்க, அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு சமாதானம் மகிழ்ச்சியும் நிச்சயமா இறங்கி வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறாராம். அந்த வார்த்தையில ஒரு மகிழ்ச்சி. அதாவது நீ சமாதானமா இருன்னு சொல்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருமான்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற வார்த்தையே இந்த வேதம் தான், இந்த தெய்வம் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் அவ்வளவு அழகா அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லையா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை இடர்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனையோ இடத்துல இடறி விழுந்து போயிருக்கிறீங்க. நீங்க விழுந்து போகிறதுக்கு காரணம், இடரல் வருகிறதுக்கு காரணம் வேதத்தை நீங்கள் நேசிக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் தெளிவா இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிறேன். இது ஆவியானவருடைய வார்த்தை. இது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், அவர் உங்களுக்கும் இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை தேடி நீங்கள் வாசித்து பாருங்கள், சமாதானம் இறங்கி வரும். இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எத்தனையோ இடத்தில் சமாதானத்துக்காக ஓடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க போனா சமாதானம் கிடைக்கும், அங்க போனா சமாதானம் கிடைக்கும், அங்க போனா ஆறுதல் கிடைக்கும், இங்க போனா நிம்மதி கிடைக்கும்னு ஓடுவாங்க. எங்க போனாலும் கிடைக்காது. ஒரே ஒருத்தரை மாத்திரம் தேடும் பொழுது நிச்சயமாய் சமாதானம் இறங்கி வரும். அதுக்குத்தான் அவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தரனார். அவர் கொடுத்த சமாதானம் தான் இந்த வேதம், அவர் கொடுத்த சமாதானம் தான் இந்த வார்த்தை, அவர் கொடுத்த சமாதானம் தான் என் தெய்வம். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக அனுப்பினார், ஒரே பேரான குமாரனை அனுப்பினார்லாம், அந்த குமாரன் தான் வேதம். அந்த குமாரனை நீங்க தேடி வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் தெய்வத்தை தேடும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் தேடும் பொழுது நிச்சயமாய் கண்டடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னத்தை கண்டடைவீர்கள் தெரியுமா?
வேதத்தை தேடி வாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கண்டடைகிறீர்கள். வேதத்தை தேடி வாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவையான சுகத்தை கண்டடைகிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. அந்த ஒரே பேரான குமாரன் யார் தெரியுமா? அதுதான் வேதம், அதுதான் என் தெய்வம், அதுதான் வார்த்தை, அதுதான் உங்களுக்கு சுகம். அல்லேலூயா. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த வேதத்தை நீங்கள் தயவு செய்து சுமந்து கொள்ளுங்கள். சொந்த குமாரனை அனுப்பினார். அந்த சொந்த குமாரனே இந்த வார்த்தை தான். உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை நீங்கள் படிக்கும் பொழுது என் தெய்வத்தை கண்டடைகிறீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கூட கொடுக்கப்படுறதுக்கு காரணம் சமாதானம், ஆறுதல், இளைப்பாறுதல், மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னும் இருக்கிற அநேக காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது நீங்க வாங்கணும்னா இந்த வேதத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். அதை வாங்கணும்னா முதல்ல வேதத்தை வாங்குங்க. அதை வாங்கணும்னா முதல்ல தெய்வத்தினுடைய வேத வசனத்தை படிங்க. அப்ப உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஒரே பேரான குமாரன் தான் இந்த வேதம். அல்லேலூயா. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தெய்வம் தெளிவா இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் வேணுமா? உனக்கு சுகம் வேணுமா? உங்களுக்கு மாற்றம் வேணுமா? நீங்க காப்பாற்றப்படணுமா? நீங்க வழிநடத்தப்படணுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கிறது? என் வேதத்தை வாசித்துப்பா, இவைகள் எல்லாம் கண்டடைவீர்கள். அவருடைய ராஜ்யத்தை தேடி பாருங்கள், இவைகளெல்லாம் கண்டடைவீர்கள். அவருடைய குமாரனை தேடி பாருங்கள், அவருடைய மிகுந்த சமாதானம் உங்களுக்கு இறங்கி வரும். அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த வேதம் தெளிவாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்னே ஒன்று செய்ய வேண்டும். வேதத்தை நேசித்து, வேதத்தை வாசித்து, வேதத்தை சுமந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய மன மகிழ்ச்சி. உங்க மனதுக்கு தேவையான மகிழ்ச்சி அது ஒன்றே. அல்லேலூயா. எவ்வளவு அழகா இந்த காலை வேளையில என் தெய்வத்துடைய பொன் சொற்களை எவ்வளவு அழகா உங்களுக்கு நிறைய அனுப்பி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு தெளிவா சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை பொய்யா போனதா? இல்லை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்துட்டு போறேன்பா. ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இப்பொழுது உங்க கரத்துக்கு வந்திருக்கு. அதுதான் ஒரே பேரான குமாரன். இந்த குமாரனை நீங்க தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், சமாதானத்தை கண்டடைவீர்கள், மாற்றத்தை கண்டடைவீர்கள், ஜெயத்தை கண்டடைவீர்கள், உனக்குரிய மனவாட்டியை கண்டறிவீர்கள், மனவாளனை கண்டறிவீர்கள், உங்களுக்குரிய நன்மைகளை கண்டறிவீர்கள், இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் கண்டறிவீர்கள். எந்த மாற்றமும் கிடையாது. என்ன வேணும் உங்களுக்கு? என் தெய்வனுடைய வேதத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய சமாதானம் இறங்கி வரும், அவருடைய மகிழ்ச்சி இறங்கி வரும். உங்களுக்கு இடரலே இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில என் தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் வேத வசனத்தை வாசித்து பார், உனக்கு சமாதானம். என் வேத வசனத்தை நேசித்து பார், உன்னை நிச்சயமாய் எந்த இக்கட்டுகளும் உன்னை தொடாதபடி, எந்த பொல்லாத கிரிகளும் உன்னை தொடாதபடி உன்னை மீட்டுக் கொள்வேன். நிச்சயமாய் உன்னை நான் விடுவிப்பேன் என்று இந்த வேத வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சமாதானத்தோடு இடர் இல்லாமல் காத்துக் கொள்வாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு இந்த வேத வசனத்தை சொல்லி ஆண்டவரே பத்திரமா இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளாக அனுப்பியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தை உங்க பிள்ளைகள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஜீவன் உண்டாகும்படியாக, சமாதானம் உண்டாகும்படியாக, ஆண்டவரே அநேக காரியத்துல விடுதலை உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இனி ஒரு நாள் உங்க பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்க கூடாதப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய மன மகிழ்ச்சியை பார்க்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. உடைய வேத வசனத்தை தேடி வாசிக்க உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும், சமாதானத்தோடு நடத்தட்டும், ஜீவன் உள்ளவர்களாய் வாழ வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பலத்தை ஓங்கிய புயத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக.